வணக்கம். கடந்த சனிக்கிழமை கரூரில் நடைபெற்ற விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட பெரும் நெரிசலில் 41 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து அடுத்த 2 வாரங்களுக்கு திட்டமிடப்பட்டிருந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்தது. இது குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைமை செயலகம் வெளியிட்ட அறிவிப்பில், நம் அன்பு சகோதரர்களை இழந்த துயரத்திலும் வேதனையிலும் இருக்கும் இந்த சூழலில் கழக தலைவரின் அடுத்த 2 வார மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றன. புதிய தேதிகள் தொடர்பான தகவல்கள் பின்னர் தலைவர் விஜயின் ஒப்புதலோடு அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்களுடன் நேரடியாக சந்திப்பு நடத்துவார் என்று கட்சி முன்பு அறிவித்திருந்தது. அதன்படி அவர் முதல் 2 வாரங்களில் திருச்சி, அரியலூர், நாகை, திருவாரூர் போன்ற பகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்தார். செப்டம்பர் 27 நாமக்கல் மற்றும் கரூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டங்களின் போது கூட்ட நெரிசலில் சம்பவம் நிகழ்ந்தது. இந்த சூழ்நிலையை அடுத்து விஜயின் அடுத்தடுத்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன என்று தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. இதேவேளை கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது குழந்தைகள் உட்பட 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. கூட்ட நெரிசலுக்கு யார் பொறுப்பு என்பதில் குழப்பம் உள்ளது. சில வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் CDR நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோருக்கு எதிராக 5 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. மதியழகன் மற்றும் கரூர் நகர செயலாளர் பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் வரும் 14 வரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் கைது விலக்கு கோரி தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இருந்த போதிலும் கூட்ட நெரிசல் வழக்குகளை விசாரிப்பதிலும் குற்றத்தை நிரூபிப்பதும் கடினமானது. நிகழ்ச்சி நடத்த யார் பெயரில் அனுமதி பெறப்படுகிறதோ, யார் முக்கிய ஒருங்கிணைப்பாளர்களாக உள்ளார்களோ அவர்களிடத்தில் முதலில் விசாரணை நடத்தப்படும். அதோடு கூட்ட நெரிசல் எதனால் ஏற்பட்டது, அதற்கு யார் காரணம், யாராவது ஒருவரின் குறிப்பிட்ட செயல் காரணமா என்கின்ற நோக்கிலும் விசாரணை நடத்தப்படும். நிகழ்ச்சியின் முழு காணொலி பதிவுகள் உள்ளன, CCTV காட்சிகள் உள்ளன, நேரடி சாட்சிகளின் பதிவுகள் உள்ளன. இவையெல்லாம் விசாரணையில் சேர்த்துக் கொள்ளப்படும். தவேக தலைவர் விஜயின் கரூர் பிரச்சார காணொலிகளை சமர்ப்பிக்குமாறு கட்சியின் இணை பொதுச் செயலாளர் CDR நிர்மல்குமாருக்கு கரூர் காவல்துறை நோட்டீஸ் வழங்கியுள்ளது. சென்னை சேலையூரில் உள்ள அவரது இல்லத்துக்கு சென்ற போலீசார் அந்த நோட்டீஸை நிர்மல்குமாரின் உதவியாளரிடம் ஒப்படைத்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. குறிப்பாக விஜயின் பிரச்சார பேருந்தில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் மற்றும் தனிப்பட்ட கேமராமேன் பதிவு செய்த காணொலிகளை ஒப்படைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலும் அரசு மற்றும் தனியார் நடத்திய பல நிகழ்ச்சிகளில் கூட்ட நெரிசல் சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் அதற்கெல்லாம் யாரும் தண்டிக்கப்பட்டதாக தகவல் இல்லை. கடந்த ஆண்டு மெரினாவில் நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டன. ஆனால் யாரும் விசாரிக்கப்பட்டதாகவோ தண்டிக்கப்பட்டதாகவோ தெரியவில்லை. காவல்துறை பதிவு செய்துள்ள வழக்கில் அலட்சியம்தான் முக்கியமான குற்றச்சாட்டாக உள்ளது. ஆனால் அதனை நிரூபிப்பது கடினம். ஓரிரு நாட்களுக்கு முன்பு அதே வேலுச்சாமிபுரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்த போது மக்கள் முண்டியடிக்காமல் இருக்க ஆங்காங்கே LED திரைகள் வைக்கப்பட்டன. விஜய்க்கு அப்படியான ஏற்பாடுகளை செய்திருந்தால் கூட கூட்டத்தின் ஆர்வத்தை கட்டுப்படுத்தி இருக்கலாம். இதையெல்லாம் சொல்லக்கூட கீழ்மட்ட நிர்வாகிகள் தாவேகாவில் இல்லை என்பதுதான் வேதனை. இந்த விவகாரத்தில் தாவேகா சீனியர்கள் காவல்துறை மற்றும் அரசாங்கத்தின் மீது எவ்வளவு விமர்சனங்களை வைக்கிறார்களோ அதே அளவுக்கு விஜயின் மீதும் விமர்சனங்களை வைக்க இடம் இருக்கின்றது. விஜய்க்கு பெரும் ரசிகர் கூட்டம் இருப்பதை மறப்பதற்கில்லை. ஆனால் அந்த கூட்டத்தை அரசியல் படுத்தி ஒழுங்குபடுத்த சரியான கட்டமைப்பு தாவேகாவில் இல்லை. அதில் அவர் தொடக்கத்தில் இருந்தே அக்கறை காட்டவும் இல்லை. ஒன்றியம், பகுதி, வட்டக்கழகத்திற்கு நிர்வாகிகளை விஜய் நியமித்திருந்தால் அவர்கள் களத்தில் குதித்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருப்பார்கள். அடிப்படை வசதிகளை கவனித்திருப்பார்கள். ஆனால் அப்படியான எந்த கட்டமைப்பும் தாவேகாவில் இல்லை. கீழ்மட்டத்திற்கும் மேல்மட்டத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. காவல்துறை விஜய்க்கு ஏதாவது தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றால் கூட யாரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று யாருக்கும் தெரியவில்லை. மாவட்ட செயலாளர்களே பக்குவமற்ற ரசிக மனப்பான்மையில் தான் இருக்கின்றார்கள். கூட்டம் முடிந்து விஜய் புறப்பட்டவுடன் அவருடனேயே கட்சிக்காரர்களும் கலைந்து சென்று விட்டார்கள். கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்றுக்கணக்கானவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களை பார்த்து ஆறுதல் சொல்ல கட்சி சார்பில் ஒற்றை ஆள் கூட இல்லை. கட்சியில் கட்டமைப்பு என்று ஒன்று இருந்திருந்தால் பாதிக்கப்பட்டவர்களை விஜயால் பார்த்திருக்க முடியும். ஆனால் விஜயை பார்த்தால் துள்ளி குதிக்கும் ஒரு ரசிகர் கூட்டமாக மட்டுமே தாவேகா இருப்பதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையால் தான் குறித்த நேரத்திற்குள் பேச வேண்டிய இடத்திற்கு விஜயால் தொடர்ந்து வர முடியவில்லை. காத்திருந்தவர்கள் மயக்கமடையும் சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. சில தரப்புகளால் குற்றம் சாட்டப்படும் நபராக உள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இந்த துயர சம்பவத்தில் மின்சாரம் நிறுத்தப்பட்டு சதி நடந்ததாகவும் கரூர் MLA செந்தில் பாலாஜி திட்டமிட்டு கூட்ட நெரிசலை ஏற்படுத்தியதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. கரூர் கூட்ட நெரிசல் துயரம் தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காணொலிகளை ஆதாரமாக கொண்டு விளக்கம் வழங்கியுள்ளார். கரூரில் திரண்டது கட்டுக்கடங்காத கூட்டம் அல்ல, ஆனால் கட்டுப்பாடு அற்ற கூட்டம் என்று தெரிவித்துள்ளார்.
அவர் மேலும் கூறிய போது முதலில் 116 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அதில் 108 பேர் வீடு திரும்பியுள்ளனர். தற்போது 5 பேர் கரூர் அரசு மருத்துவமனையிலும் 2 பேர் மதுரை அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த துயரத்திற்கு பின் மீட்பு நடவடிக்கைகளிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதிலும் ஈடுபட்டிருந்தோம். அதனால் தான் செய்தியாளர்களை 3 நாட்கள் கழித்து சந்திக்க முடிந்தது. உயிரிழந்த 41 பேரில் 31 பேர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். மொத்தம் 27 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அந்த குடும்பங்களுடன் நான் நேரடியாக தொடர்பில் இருக்கின்றேன். சில தேவைகளை ஏற்கனவே செய்து கொடுத்துள்ளேன். எனவே இந்த சம்பவத்தை அரசியல் ரீதியாக அணுக விரும்பவில்லை. தாவேகா கேட்ட இடங்களில் வசதி இல்லாததால் வேலுச்சாமிபுரம் வழங்கப்பட்டது. எவ்வளவு மக்கள் வருவார்கள் என்பதை கட்சிதான் கணக்கிட்டு அதற்கேற்ப இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். நாங்கள் சமீபத்தில் முப்பெரும் விழா நடத்திய போது 2.5 லட்சம் பேர் வந்தனர். அதற்கேற்ப தனியார் இடத்தை தேர்வு செய்து குடிநீர், உணவு அனைத்தையும் வழங்கினோம். ஆனால் வேலுச்சாமிபுரம் கூட்டம் முடிந்த பின் அங்கே கிடந்த செருப்புகளும் காலி பாட்டில்களும் மட்டுமே. கரூர் சம்பவம் நேரம் எல்லா தொலைக்காட்சி மற்றும் யூடியூப் சேனல்களிலும் நேரலையில் ஒளிபரப்பின. அப்போது யாராவது சதி செய்திருந்தால் அதில் மறைந்து போயிருக்கும் சாத்தியம் இல்லை. 25,000 பேர் இருந்த கூட்டத்தில் சிலர் மட்டும் சூழ்நிலை மோசமாக்க முடியாது. ஜெனரேட்டர் அறையில் நடந்த சிறு பிரச்சனையால் போக்கஸ் லைட்கள் மட்டுமே அணைந்தன. விஜய் பேசும்போது சிலர் தண்ணீர் உதவி கேட்டனர். அவர்கள் கவனிக்கப்படாததால் கவனத்தை ஈர்க்க செருப்பு வீசி இருக்கலாம். விஜய் கரூர் எல்லையிலிருந்து மக்களை கையசைத்து வந்திருந்தால் கூட்டம் அங்கேயே கலைந்திருக்கும். ஆனால் அவர் 500 மீட்டர் முன்பு வாகனத்தில் சென்று லைட்டை அணைத்ததால் மக்கள் அனைவரும் பேசும் இடத்திற்கே திரண்டனர். இதுவே நெரிசலுக்கு காரணம் என்று மக்கள் சந்தேகம் தெரிவிக்கின்றார்கள். விஜய் வாகனத்தில் மொத்தம் 19 நிமிடங்கள் மட்டுமே இருந்தார். அவர் என்னை பற்றி 16வது நிமிடத்தில் தான் பேசினார். ஆனால் 6வது நிமிடத்தில் இருந்தே செருப்பு வீசப்பட்டது. எனவே என் பெயரை சொல்லும் போது செருப்பு வீசப்பட்டது என்பது தவறான குற்றச்சாட்டு. துயரத்தை அரசின் மீது தள்ளிவிட்டு வதந்திகள் பரப்புவது சரியல்ல. அங்கே ஆம்புலன்ஸ்களை அரசு மட்டுமல்ல தாவேகாவும் ஏற்பாடு செய்திருந்தது. தண்ணீர் பாட்டிலில் என் பெயர் ஸ்டிக்கர் வைத்திருந்தது குற்றமாக கூறுகின்றார்கள். உண்மையில் நள்ளிரவில் பாட்டில்கள் இல்லாததால் எங்களிடம் இருந்த பாட்டில்களையே கொடுத்தோம். அதற்காக குற்றம் சாட்டுகிறார்களா? இந்த துயரத்தில் தவறு நிகழ்ந்ததை ஒப்புக்கொண்டு திருந்த முயற்சி செய்யாமல் வதந்தி பரப்புவது தவறானது. கரூரில் நடந்தது கட்டுப்பாடற்ற கூட்டமே. வேலுச்சாமிபுரத்தில் அதிமுக கூட்டத்தில் 15,000 பேர் இருந்தனர். எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. இங்கு 25,000 பேர் வந்தனர். அதனை நிர்வகிக்கும் நடுத்தர தலைவர்கள் தாவேகாவில் இருந்தார்களா என்பதை மக்கள் கேட்க வேண்டும். பாஜக விசாரணை குழு வந்து பார்த்தது நல்லது. ஆனால் உண்மையை காண விரும்பினால் மணிப்பூர் கும்பமேளா விபத்து, குஜராத் பாலம் விபத்து போன்ற இடங்களுக்கும் சென்று பார்த்திருக்கலாம் என்று செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்தார். அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சரும் கரூர் எம்எல்ஏயுமான செந்தில் பாலாஜி மதுபாட்டில் தொடர்பான கேள்விகளுக்கு பதட்டமாக பதிலளிப்பது ஏன் என்று அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. அதிமுக தனது எக்ஸ்தல பதிவு ஒன்றை வெளியிட்ட போது அதில் 10 ரூபாய் பாலாஜி பதட்டப்படுவது ஏன்? கரூர் நெரிசலில் பலி தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைத்ததாக அரசு அறிவித்ததுடன் மின்வாரிய அதிகாரி, ஆட்சியர், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆகியோர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார்கள். முதல்வர் காணொளி வெளியிட்டார். பின்னர் செயலாளர்கள் டிஜிபி, ஏடிஜிபி கூட்டாக செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார்கள். இப்போது செந்தில் பாலாஜி சந்திப்பு. இத்தனை பதட்டத்தால் என்ன மறைக்க முயற்சிக்கிறீர்கள்? விசாரணை ஆணையத்தை அரசின் விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் நடத்த முயற்சி செய்கிறீர்களா? அரசியல் செய்யாதீர் என்று கூறும் திமுகவினரை அரசியலை செய்கிறீர்கள். உங்கள் பதட்டம் தான் கரூரில் நடந்ததின் உண்மையை பற்றிய சந்தேகத்தை அதிகரிக்கின்றது. டாஸ்மாக் கடைகளில் அதிமுக ஆட்சி காலத்தில் புகார் வந்தவுடன் உடனடி நடவடிக்கை எடுத்து 8,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் அனைத்து கடைகளிலும் பாட்டிலுக்கு மேலாக 10 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை வசூலித்து பகல் கொள்ளை நடைபெறுகிறது. பாட்டிலில் 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டி வசூல் செய்தது வெட்கக்கேடல்லவா? 168 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி பயணம் நடத்திய போது அவர் 10 ரூபாய் என்றவுடன் மக்கள் பாலாஜி என்ற பெயரை சொன்னார்கள். இப்படியான புகழை தாங்களே உருவாக்கி கொண்டீர்கள். அப்போது மௌனமாக இருந்த நீங்கள் இப்போது 41 உயிர்கள் பலியான பின் இதை பேசுகிறீர்கள் என்றால் அது அரசின் அலட்சியத்தை மறைக்க முயற்சிக்கும் அரசியல் மட்டுமே. ஏற்கனவே காசு வாங்கினேன் ஆனால் திருப்பி கொடுத்தேன் என்று சொன்ன போது அமலாக்கத்துறை வந்ததும் நெஞ்சுவலி என்று சொல்லி அழுதீர்களே. இப்போது மீண்டும் அதே பாணியில் பேசுகிறீர்கள். இந்த முறை சிபிஐ வந்தால் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வீர்களா என்று அதிமுக பதிவு செய்துள்ளது.